ஹலோ गाइस, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் இன்னைக்கு என்ன இருக்குன்னு பாப்பா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க பாருங்க. ரொம்ப டார்ச்சர் கொடுக்குது. அவள் சென்னையிலே தான் எவ்வளோ வெயில் எல்லாருக்கும் தான் தெரியும். அப்பா தாங்க முடியல. பாப்பாக்கு ஃபுல்லாக வேர்க்கூர் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி பாருங்க உட்காந்து என்ன பண்ணுது பாருங்க. வெங்காயம் நோண்டிகிட்டே இருக்கேன். கடுமை வேர்க்கூர் எப்படி பாப்பாவுக்கு வந்துச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃபுல்லாக கழுத்தை எல்லாம் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. மண்டையிலெல்லாம் ஃபுல்லாக வந்துச்சு. தாங்க முடியல இந்த வெயில். பாப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. நைட்டு தூங்க முடியல அவனால வெயில். இது ஒன்று பாருங்க என்ன பண்ணுன்னே உட்காந்து படிக்கிறாரு. சீக்கிரமா படி. லீவுன்னா அவருக்கு ஒரே லீவு, ஜாலி தான், படிக்கவே மாட்டான். இப்போ சொன்ன படினா உட்காந்து எப்படி படிக்கிறாரு? அழுதி தான் படிக்கிறாரு. என்ன பண்ணுறது, பசங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் இப்போ சமையல் செய்கிறேன். சாப்பாடு இதில் சாப்பாடு வச்சுட்டா இதில் பீட்ரூட் செய்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் பொரியல் பண்ணுறேன் தேங்காய் போட்டு. அப்புறமா இங்கே முள்ளங்கி வச்சுருக்கேன். முள்ளங்கி கட் பண்ணணும். முள்ளங்கி முள்ளங்கி சாம்பார் பண்ணலாம். அப்புறமா பீட்ரூட் பொரியல். அவ்வளோதான், சிம்பிளாக இன்னைக்கு. பாப்பா ஹலோ என்ன செய்கிறது இந்த வெயிலுக்கு? வேர்க்குது காலையில் வேர்க்குது. எப்படி வீட்டுக்கார வேலைக்கு கிளம்பிட்டாங்க, மத்தியானம் வந்துடுவாங்க. அதுக்கே சமையல் செஞ்சிடலாம். 2 நாளாச்சு லாங் வீடியோ ரொம்ப போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது நேற்று வீடியோ போட்டால் அது முன்னாடி எடுத்து இருந்துச்சு. அது பழைய வீடியோ தான். ரொம்ப நாள் எடுத்து போடவே சொல்லிட்டு போடலன்னு சொல்லிட்டு அதுக்கே நேற்று போட்டுவிட்டேன். ஏன்னா வீடியோ போட முடியல. அதுக்குன்னா பல்ல ஒரே வலிக்குது. நான் அங்கே ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த ப்ளாக் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பல்லு ரொம்ப வலிக்குது. அப்புறமா அங்கே கேப் போட்டு விட்டாங்க. ஸோ இப்போ கூட அதை கடிக்க முடியல. சாப்பிடணுன்னா நல்லா சாப்பிட முடியல, மென்ன முடியல. அதுதான் அதுக்கு வலிக்குதுன்னா சொல்லிட்டு ரொம்ப வீடியோ எல்லாம் எடுக்கலாமா. நேற்று போட்டால் வீடியோ அது பழசு ரொம்ப நாள் எடுத்துருந்தா அது நேற்று தான் போட்டு விட்டேன். ஸோ இன்றைக்கி தான் ப்ளாக் எடுக்கிறேன். இன்றைக்கி தான் வேலையெல்லாம் என்னென்ன பண்ணுறேன். நீங்கள் வீடியோ பூரெல்லாம் பாருங்கள். இப்போது முள்ளங்கி கட் பண்ணிவிட்டு முள்ளங்கி சாம்பார் செஞ்சிடலாம். பொரியலாவது அங்கே பார்க்கலாம். என் வீட்டுக்கார வந்துட்டாங்க பாருங்க. பாப்பா இப்படி டான்ஸ் ஆடுப்பாரு பாருங்க. அவ அப்பா வேலையிலேருந்து வந்துட்டாங்கன்னு ஒரே சீன் போடுவாரு. அப்படி ஒரு டான்ஸு, அப்படியே குதிப்பு பாருங்க. ஐயே நான் இங்கே தான் உட்காந்துட்டேன். இந்த நான் முள்ளங்கி கட் பண்ணேன்னா இங்கே தான் உட்காந்துலாம். அது சவுண்டு தெரியுது. அவள் அப்போ வந்துன்னா அந்த பைக்கே சவுண்டு தெரியுது அவருக்கு, ஓடுது. அது யாருமா? அப்பா தாத்தா கூட வருவாங்கம்மா. என்னது இது? ஜூஸே குளுக்கண்டி குடிப்பாரு பாப்பா. அவள் தான் ஒன்றே தான் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அப்பா குடிச்சிட்டு தருவாங்க போ. என்ன சாப்பிட்றாங்க பாருங்க. வேலையிலேருந்து வந்து பழைய சோறு பொரியல். உப்பு ஏற்றி ஒஞ்சிடும். வச்சிடலாம். இது ஆளு விட்டு பாரு, ஆளு மூஞ்சி.
மாற்றி விடு. இப்போ தான் உட்காந்துருக்குதா? சண்டை போடுறாங்க ரெண்டு பேரும். அண்ணா கிழிச்சிருக்காரங்க. சண்டை போடுவாரோ அண்ணன் கூட. இது என்ன ரவுடி? ஓடி வருது, தப்பிச்சு ஓடி வருது. தங்கம் ரெண்டு பருங்கடா ஏமா பாசம் மலருங்கடா. சண்டை போடுப்பாங்க, அப்புறம் சேர்ந்துப்பாங்க. அண்ணா பிடிக்குமா உனக்கு? ஆ இல்லை சொல்லு. கட்டி பிடிச்சிக்க அண்ணாவை. பாசம் மலர் சொல்ல தாங்க முள்ளடா. இங்க பாரு சண்டை போடுவாங்க ரெண்டு பேரு. இப்போ என்னமே ஐயோ ரெண்டு பேரும் கொஞ்சிக்கிறீங்க. ஏம்மா மூஞ்சி பாரு. அண்ணாக்கு உமா கொடு, உமா கொடு அண்ணாக்கு. சாம்பார் செய்யறப்போ சாதம் ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியல் கூட ஆயிடுச்சு. பீட்ரூட் பொரியல் கூட. ஹலோ, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க மத்தியான டைம்ல. எக்ஸசைஸ் பாப்பா பாருங்க, சூப்பர் எக்ஸசைஸ் பண்ணுது. தூங்கிட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க கொதிக்குது. முள்ளங்கி சாம்பார் ரெடி. சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு குளிப்பாட்டுட்டு சாப்பிடலாம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டோம். பாருங்கள் பாப்பா ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாங்கள் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். சாப்பாடு பாருங்கள், முள்ளங்கி சாம்பார், பீட்ரூட் பொரியல், சாதம், அவ்வளோதான் சாப்பாடு. பாப்பா சாப்பிடுது.